இலங்கை பொருளாதார நெருக்கடி காரணமாக வாழ வழி இல்லாமல் கண்டியை சேர்ந்த இலங்கை தமிழர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் தனுஷ்கோடிக்கு தஞ்சம் அடைந்துள்ளனர். பொருளாதார நெருக்கடி சீராகி வரும் நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் தஞ்சமடைய வந்துள்ளதால் மத்திய மாநில உளவுத்துறை அதிகாரிகள் இலங்கை தமிழர்களிடம் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கண்டி பகுதியை சேர்ந்த முகமது ஹியாஸ் மற்றும் அவரது மனைவி பாத்திமா பர்ஹானா அவர்களது 12 வயது மற்றும் 4 வயது 3 குழந்தைகள் என மொத்தம் 5 பேர் நேற்று முன்தினம் இரவு யாழ்ப்பாணத்தில் இருந்து 1,60,000 இலங்கை பணம் செலுத்தி சட்டவிரோதமான முறையில் படகு மூலமாக புறப்பட்டு நேற்று அதிகாலை சுமார் 1 மணி அளவில் தனுஷ்கோடி வந்தடைந்தனர். இலங்கை தமிழர்கள் 5 பேர் குடும்பத்துடன் தனுஷ்கோடியில் தஞ்சம் அடைந்திருப்பதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் ராமேஸ்வரம் மரைன் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் காளிதாஸ் தலைமையிலான மரைன் போலீசார் தனுஷ்கோடி சென்று அவர்களை பிடித்து மண்டபம் காவல் நிலையத்தில் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு நிமிஷம் எங்க இருந்து வரீங்கண்ணே? என்ன திடீர்னு ஏன் வந்தீங்க? சொல்லுங்க. எந்த ஊர் உங்களுக்கு? என்ன திடீர்னு வந்த காரணம்? பொருளாதார பிரச்சனை, கடன் தொழில். அப்படியா? எவ்வளோ கொடுத்து வந்தீங்க? எங்கேருந்து கிளம்புனீங்க? யாழ்ப்பாணத்துக்கு. சரி, எவ்வளோ கொடுத்தீங்க? 1,00,000. இல்லை, பொருளாதார நெருக்கடி முடிஞ்சு 2-3 வருஷம் ஆச்சு. இப்போ வந்திருக்கீங்க. காரணம்? விலைவாசி ஒன்றும் குறையில சார். நான் விலை விசாரிச்சு பார்த்தீங்கன்னா வரணும். இங்கே ஒரு முட்டை 7 ரூபா, அங்கே இன்னும் 35 ரூபா 40 ரூபா போகுது. 1 கிலோ அரிசி 300 ரூபா. உங்களை மாதிரி வேறு யாரும் வரதுக்கு ரெடியாக இருக்காங்களா? எங்களுக்கு தெரியாது சார். எங்களோட நிலைமைக்கு எவ்வளோ மொத்தமாக கொடுத்தீங்க? 1,20,000.